அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பிறப்புரிமை அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை வழங்கும் திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் ரத்து செய்திருப்பதுதான். இது பிப்ரவரி 20 முதல் அமலுக்கு வரும் என கூறப்பட்ட நிலையில் ட்ரம்பின் உத்தரவிற்கு தற்காலிக தடை விதித்துள்ளது அமெரிக்க நீதிமன்றம். பெற்றோரின் நாடு அவர்களின் குடியேற்றம் என எதனையும் பொருட்படுத்தாமல் குழந்தைகள் பிறந்த நாட்டின் குடியுரிமையை பெறுவதற்கான வழிவகை அமெரிக்காவில் இருந்து வந்தது. அமெரிக்க மண்ணில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அந்நாட்டின் குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதே இதன் பொருள். ஆனால் இந்த சட்டத்தை தொடர்ந்து விமர்சித்து வந்த டொனால்ட் ட்ரம்ப் தான் அதிபராக பதவியேற்றவுடன் இதனை முடிவுக்கு கொண்டு வரும் உத்தரவை பிறப்பித்தார். அதிபராக பதவியேற்ற பிறகு அவர் கையெழுத்திட்டுள்ள உத்தரவில் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகள் அந்நாட்டின் குடியுரிமை பெற அவர்களின் பெற்றோர் ஒருவராவது அமெரிக்க குடியுரிமை பெற்றவராக இருக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து தற்காலிக வேலை விசாக்கள் அல்லது சுற்றுலா விசாக்களில் அமெரிக்கா சென்று வசித்து வரும் இந்தியர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு இனி குடியுரிமை கிடைக்காது என்பதே பொருள். இந்த நடைமுறை அடுத்த 30 நாட்களில் அதாவது பிப்ரவரி 20 முதல் அமலுக்கு வரும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். பிப்ரவரி 19, 2025 வரை அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்நாட்டின் குடியுரிமை கிடைக்கும். ட்ரம்பின் இந்த அறிவிப்பு பரபரப்பை கிளப்பிய நிலையில் இந்திய அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ட்ரம்பின் உத்தரவை எதிர்த்து வாஷிங்டன், அரிசோனா, இலினாயிஸ் மற்றும் ஓரிகான் உள்ளிட்ட 22 மாகாண அரசுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன. இந்த வழக்கை விசாரித்த அமெரிக்க சியாட்டில் நீதிமன்றம் ட்ரம்பின் உத்தரவிற்கு தற்காலிக தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி ட்ரம்பின் இந்த அறிவிப்பு அரசியலமைப்பிற்கு எதிரானது. என் அனுபவத்தில் அரசியலமைப்பிற்கு எதிரான இப்படி ஒரு வழக்கை தான் பார்த்தது இல்லை எனவும் குறிப்பிட்டார். ட்ரம்பின் இந்த உத்தரவு நீதிமன்றத்தின் தடையை தொடர்ந்து பின்னடைவை சந்திக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்காவில் பிப்ரவரி 20ற்கு பிறகு பிறக்கப்போகும் குழந்தைகளின் குடியுரிமை என்ன ஆகும் என்பது குறித்து அறிவிப்புகள் இனி வரும் காலங்களில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கலாம்.